என் அம்மா வந்துருவாங்க, அவங்கள பார்த்துட்டு போகலாம். இல்ல நிலா, இன்னொரு நாள் பாக்குறேன். இப்ப அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? என்கிட்ட கோவமா போன என் ஒய்ஃப் இப்போ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நான் போய் அவங்கள பார்த்து கன்வின்ஸ் பண்ணணும். இப்ப மிஸ் பண்ணன்னு வையேன், அவங்கள என்னால் திரும்ப பார்க்கவே முடியாது. அப்ப முக்கியமான வேலை தான். நீங்க கிளம்புங்க பீம்பாய், நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே. அடுத்த தடவை நான் உங்களை பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரையும் நான் ஜோடியா பார்க்கணும். ஓகேவா பீம்பாய்? ஓகே. இன்ஸ்பெக்டர், சேஃபா ஒப்படைச்சிருங்க. நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நம்ம போலாமா? சரிங்க சார், பாத்துக்கோங்க. நீங்க கிளம்புங்க. நாங்க கிளம்புறோம். ஓகே. பை நிலா. பை. வரோம் சார். அண்ணா நேரா போங்க. ஓகே மேடம். சாரி வித்து, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்படிலாம் சொல்லாதடா. எனக்கு உன்னால எந்த கஷ்டமும் இல்ல. நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இல்ல, நான் தான். நீ ஃபீல் பண்றேன்னு தெரிஞ்சும் நான் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். நான் அப்படிலாம் பிடிவாத பிடிக்கலனா நீ இந்த ஊர்லயே இருந்திருப்பல வித்து. இப்படி நாம இங்க வந்து ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்க மாட்டோம்ல. அந்த ரவுடிங்க என்ன கடத்திட்டு போய் வைக்க பிளான் பண்ணாங்க வித்து. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ எவ்வளவு கஷ்டப்படுவ. நான் செத்தே போயிருப்பேன்டா. இனி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் வித்து. சாரி வித்து. உன் கஷ்டம் புரியாம நானும் உன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேன். இங்க பாரு, என்ன மன்னிச்சிருடா. இல்ல, நான் தான் சாரி. இல்ல இல்ல, நான் தான் சாரி. மறுபடியும் அழுதுட்டே இருக்க போறீங்களா? உங்க ரெண்டு பேர் மேலயும் தப்பு இல்லம்மா. அம்மா ரொம்ப அழுதாங்களா தாத்தா? அழாம எப்படிமா இருப்பா? அவளுக்கு எல்லாமே நீதானே. நாங்க தான் சண்டை போட்டுக்கிட்டோம், நீங்க எங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ண மாட்டீங்களா? அது சரி. போங்க தாத்தா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கரெக்டா சொன்ன. அம்மா பொண்ணு சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? நடத்துங்க நடத்துங்க. சார், அந்த திருட்டு பசங்களை என்ன பண்ணீங்க? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்க தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி சார். எனக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டாம் மேடம். அவருக்கு தான் நீங்க. அவர் பேர் என்ன பாப்பா? பீம்பாய். பீம் பாயா? நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன். யார் அது? நீ சொன்னா கோச்சுக்க மாட்டியே? மாட்டேன், சொல்லு. ஒருத்தர் ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாருன்னு அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்ல, ஆமா. அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. அவரோட பேர் தான் பீம்பாய். அவர் ரொம்ப நல்லவர் வித்து.
இப்ப முன்ன மாதிரிலாம் குடிக்கிறதே இல்ல. எனக்காக அவர் திருந்திட்டாரு. ஆமா, எங்க அவரு? ரொம்ப முக்கியமான வேலைன்னு கிளம்பி போயிட்டாரு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பார்த்திருக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் நான் அவரை பார்ப்பேன். அவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. தொலைஞ்சு போன என் வாழ்க்கைய திரும்ப கொடுத்திருக்காரு. அவர் மேல இனி உனக்கு கோபம் இருக்காதுல்ல? இனி அவர் மேல எனக்கு கோவம் என்ன இருக்கு? அப்போ அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல? ம், தாராளமா இருக்கலாம். அவர் கூட வெளியில போறது, அவர் வீட்டுக்கு போறது. போலாம். ஆனா நீ என்கிட்ட சொல்லிட்டு போணும். உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் வித்து. சரி, ஓகே. அப்போ நம்ம கிளம்பலாம். வரேன் சார். ம் வித்து, சொல்லு நிலா. நான் என்ன கேட்டாலும் செய்வியா? எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு வித்து. என் பீம்பா இங்கே தானே இருக்காரு. ஸ்கூல்லையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஒரே நாள்ல எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வித்து. நம்ம திரும்ப வீட்டுக்கே போலாமா? இந்த ஊர்லயே இருக்கலாமே. ப்ளீஸ் வித்து. நான் இனி அப்பாவை பத்தி கேட்கவே மாட்டேன். ப்ராமிஸ் வித்து. சொல்லுங்க தாத்தா. என்னம்மா சொல்ற வித்யா? நம்ம இந்த ஊர்லயே இருக்கலாம்ப்பா. ஆனா இனி அவர் என் லைஃப்லயே வராத மாதிரி நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். என்னம்மா பண்ண போற? நாளைக்கு தெரியும்பா. சரி, நம்ம இப்ப வீட்டுக்கு போலாம். நாங்க வரோம் சார். வாங்க மேடம். ரொம்ப நன்றி. பரவாயில்ல சார். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே போலி சைக்கிள் பை. பாய். வீட்டுக்கு போலாம் நிலா. போலாம். வாங்க. வரேன் சார். ஓகே சார். வாடா. வித்யா, வித்யா, இங்க காணுமேப்பா. பிரதர் சஞ்சய் தானே நீங்க? ஆமா. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். வித்யா எங்க? அவங்க எங்க பாத்தீங்க? இங்கே தான் சாப்பிட்ருப்பாங்க போல இருக்கு. இங்கேயா? அப்படிதான் நினைக்கிறேன் சார். நான் கை கழுவிட்டு வரும்போது அவங்க வெளியே நின்னாங்க சார். அப்பதான் பார்த்தேன். என்னப்பா சொல்ற? ஆமா சார். முதல்ல நானே போய் பேசலாம்னு தான் நினைச்சேன். ஆனா சூர்யா தான் சொன்னான், உங்க 2 பேருக்கும் பிரச்சனை, நாம எதுவும் பேசினா அவங்க உடனே கிளம்பி போயிடுவாங்க, சஞ்சய் நேரில் வந்தால் சரியா இருக்கும்னு சொன்னான். அதனால தான் நான் பேசல. நீங்க வர்றதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்களே. சரி வித்யா, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல bro. வாங்க. அவ கிளம்பி போயிட்டா போல இருக்குப்பா. இனி அவளை எங்கன்னு போய் தேடுறது? அப்பா, அவ என்னை விட்டு போயிட்டா. அம்மா,
கார் சத்தம் கேக்குது, அண்ணன் வந்துருச்சு போல. வந்துட்டாங்கம்மா. சஞ்சய், வித்யாவை பாத்தீங்களா? இப்போ அவ எங்கடா இருக்கா? அவளை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? என்னங்க வித்யா என்ன சொன்னா? இவன் அவகிட்ட இனிமே இப்படி நடக்காதுன்னு சொல்லி சாரி கேட்டானா? அவ அந்த வீட்ல இருந்தா கூட போதுன்னு சொன்னீங்களா? நம்ம வீட்ல இருந்து இனிமே யாரும் அவளை தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொன்னீங்களா? என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? வித்யாவை நீங்க பாத்தீங்களா இல்லையா? சஞ்சய், வித்யாவை நீங்க பாத்தீங்களா இல்லையா? வேதா, வித்யா ஒரு தாபால இருக்கிறதா தகவல் வந்துச்சு. நிலாவை அந்த கடத்தல்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டு அங்கிருந்து நாங்க ரெண்டு பேரும் அந்த தாபாக்கு போனோம். வித்யாவை பாத்தீங்களா இல்லையா? நாங்க போறதுக்குள்ள வித்யா அங்கிருந்து கிளம்பிட்டா. கிளம்பிட்டானா? புரியல. அது பெங்களூர் ஹைவேல உள்ள தாபாமா. அங்கிருந்து அவ கிளம்பி போயிட்டு இருக்கா. எங்க போனா தெரியலமா, எங்களால கண்டுபிடிக்க முடியல. நாங்க அங்க பக்கத்துல சுத்தி விசாரிச்சோம், யாருக்கும் ஒண்ணும் தெரியல. என் வாழ்க்கையில் எனக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நானே அதை கெடுத்துக்கிட்டேன். என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணுமா? டேய், இப்ப நினைச்ச என்னடா விடுறா. இல்லப்பா, ஏன்பா அவன் சொன்னானா எனக்கு எங்கப்பா போச்சு புத்தி? இத்தனை பேர் சொல்லி மனசு மாறாதவ அவன் ட்ரை பண்றதா சொன்னா மாறிடுவாளா? அவனை போய் எப்படி நான் நம்பலாம்? அவன் சொல்ற மாதிரி நடந்துராதாங்கிற ஒரு ஆர்வத்துல தெரியாம ஒத்துக்கிட்டேன். அந்த தப்பு இப்ப திரும்ப அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. யாருக்குமே அவ எங்க போறான்னு தெரியாதா? அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சீங்களா? அவ போற இடம் நமக்கு தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறா வேதா. அதனால அதை பத்தி அவ யாருக்கிட்டையுமே சொல்லல. வாட்ச்மேனை கேட்டா இனி அவங்க திரும்பிய வரமாட்டாங்கன்னு சொல்றான். முடிஞ்சா என் எதிரி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சஞ்சயோட ஃப்ரெண்டுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அம்மா, அம்மா, அவ திரும்பி வந்துட்டானா இனிமே அவ நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பா. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவ மனசு மாறுவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எல்லாமே போச்சு. இனி அவளை எங்கன்னு போய் தேடுறது? எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒன்ன மன்னிச்சா அவ திரும்ப வந்துருவாளா? என்னடா நீ இப்படி நீயே உன்னோட தலையில மண் அள்ளி போட்டுக்கிட்டியடா.
அவ திரும்பவும் சிக்கிம் போயிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அங்க இருக்கிற ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல நானும் நீயும் சிக்கிம் போறோம். சரிம்மா. அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நான் இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரேன். அவ இல்லாம திரும்ப நான் இந்த ஊருக்கு வரவே மாட்டேன். என்ன திரும்ப வந்துட்டா? ஐயோ, வித்யா, 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 ஏய் வித்யா, 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 நீ வந்துட்டியா? உன்னை தேடி நாங்க நேத்து முழுக்க எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சோம். என்னால தாங்கிக்கவே முடியல. இன்னைக்கு ஈவினிங் நானும் அம்மாவும் உன்னை பார்க்க சிக்கிம் வரதா இருந்தோம். என் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுட்டியா வித்யா? எல்லாம் என் ஃப்ரெண்டால வந்தது. அவன் முட்டாள்தனமா இப்படி பண்ணிருக்கான். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்ததே போதும். இனி இப்படிலாம் நடக்கவே நடக்காது. நீ வந்துட்டல்ல, இது போதுமா? இப்பதான் இந்த வீட்டுக்கே உயிர் வந்திருக்கு. நான் ஏற்கனவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீயா மனசு மாறி வர வரைக்கும் உன்னை யாருமே தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இவன் தான் உன் மேல இருக்கிற பாசத்துல புரியாம தப்பு பண்ணிட்டான். மன்னிச்சிருமா வித்யா. நீ இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறத என்னால நம்பவே முடியல. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? எத்தனை வருஷம் கழிச்சு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. நீ வா, வந்து உட்காரு வித்யா. மனசா, வித்யாவுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. போ, வா வித்யா, வா. எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க கூட சந்தோஷமா பேசி சிரிக்க நான் இங்க வரல. எந்த சூழ்நிலையிலயும் திரும்ப இந்த வீட்டு படிவாசல நான் மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அதான் வந்தேன். நீ எங்களெல்லாம் மன்னிச்சு இந்த வீட்டுக்கு வரலையா? மன்னிக்கிறதா? வாய்ப்பே இல்ல. இந்த ஜென்மத்துல நடந்த எதையும் என்னால மறக்கவும் முடியாது, உங்க யாரையும் மன்னிக்கவும் முடியாது. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணி பாதி தூரம் போயிட்டேன். ஆனா நான் எங்க போனாலும் நீங்க எல்லாரும் என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
எத்தனை நாள் உங்களுக்கு பயந்து நான் ஓடி ஒளியறது? அது முடிவில்லைல்ல. அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டிடலான்னு நான் நேர்ல வந்திருக்கேன். வித்யா, என்ன சொல்ற? என்ன முடிவு? இன்னும் எனக்கும் உங்க பையனுக்குமான உறவு மிச்சம் இருக்கிறது தானே உங்க பிரச்சனை. அதான் எல்லாத்துக்கும் காரணம். இனி அது இருக்கக்கூடாது. ஒரு வேகத்துல எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லைன்னு நான் சொன்ன வார்த்தை சட்டபூர்வமாகணும்.